ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அடைமழை காரணமாக ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 400 ரூபாய்க்கு விற்பதால் கட்டுமான பணிகள் பாதிப்பு. ஊழலை ஒழிப்பதற்கான லோக்பால் சட்ட முன்வரைவு டெல்லி சட்டப்பேரவையில் தாக்கல். குற்றாலத்தில் மகிழுந்தின் கண்ணாடியை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை, ஒருவர் கைது. திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை விசாரிக்க தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. மதுரை ஆணையூர் பகுதியில் குடியிருக்கும் இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு கேட்டு ஆட்சியரிடம் முறையீடு. சென்னை ஐயப்பன் தாங்கலில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்றக்கோரி பாமகவினர் நூதன போராட்டம். புதுச்சேரியில் குற்றங்களை தடுப்பதில் காவல்துறை விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென ரங்கசாமி அறிவுறுத்தல். கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாக கூறி திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றம். இந்தியாவின் மோசமான பிரதமர் என்ற பெயரை மோடி ஓராண்டில் பெற்றுவிட்டதாக சரத் யாதவ் கருத்து. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சிறப்பான பந்துவீச்சு, தரவரிசை பட்டியலில் 2வது இடத்துக்கு முன்னேறினார் அஸ்வின். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.